வணக்கம் நண்பர்களே. நீங்கள் என்கிட்ட பணம் டெபாசிட்டாக வாங்குறீங்களா, இல்லை ஒரு வியாபாரியாக வாங்குறீங்களா? எருவும் ஜெயிக்கும் மையும் ஜெயிக்கும். எருவு மாதிரி உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா ஜெயிக்காது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புயல் சிங்காரவேலு பாலமணி. எருவும் ஜெயிக்கும் மையும் ஜெயிக்கும், எருமை ஜெயிக்காது. அதாவது எருவாகப்பட்டது என்னவென்றால், உங்கள் கிட்ட இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து கொட்டணும். ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டிங்கன்னா அது மண்ணில் ஊறி எருவாக மாறி அதிலேருந்து ஒரு செடி முளைக்கும். அந்த செடியிலேருந்து நீங்கள் வரக்கூடிய காய்கறிகளை எடுத்து ஒரு நாளைக்கு 400 500 விற்று சம்பாதிக்கலாம். நல்ல விளைச்சல் அதிகமாக இருந்ததுன்னா அதனோட ஒரு சில பழங்கள் நீங்கள் பறிக்காமல் விட்டீங்கன்னு வச்சிங்க, அது விதைகள்லாம் சிதறி அதுலேருந்து செடிகள் முளைக்கும். அதுலேருந்து செடிகள்லாம் முளைக்க அதுலேருந்து நீங்கள் வர மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 முதல் 60,000 வரை சம்பாதிக்க முடியும். அதாவது உங்களிடம் இருப்பதை கொண்டு வந்து ஒரு இது கொட்டிட்டு அது ஒரு எருவாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். மாதம் 60,000, தினம் ஒரு 2,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம். மை ஜெயிக்கும். மை ஜெயிக்கும்னா பெண்கள் கண்ணுக்கு மை வைப்பாங்க. அப்போ பெண்களை குறிப்பிடுறேன் நான் மையின்னு. பெண்கள்ன்ற பார்த்திங்கன்னா இந்த நாட்டோட மிகப்பெரிய சக்தி அவங்க. அது ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அதை சாதிக்கிறாங்கன்னா அவங்கள சாதிக்க விடணும். நீங்கள் பின்னாடி ஒரு கிரியா ஊக்கியாக இருக்கணும். அந்த பெண்ணுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி ஒரு விளக்கு இருக்க அந்த திரியை தூண்டிவிட அந்த விளக்கு பிரைட்டாக எரியுதோ, அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு பின்னாடி உனக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது, நீ வா வெளியில் வா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பெண்ணை உற்சாகப்படுத்தினோம்னா அந்த பெண் தன்னுடைய திறமையால் வெளியில் சாதிப்பாங்க. அதனால் மை ஜெயிக்கும். எருவும் ஜெயிக்கும் மையும் ஜெயிக்கும். எருவை மாதிரி உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா ஜெயிக்காது. எருமை ஒரே இடத்துல எருமை மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து சொரிஞ்சிக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டோம். அதுதான் சொல்வது. எருவும் ஜெயிக்கும் மையும் ஜெயிக்கும், எருமை ஜெயிக்காது. புரிகிறதா நண்பர்களே? இப்பொழுது காணொலிக்குள் போவோமா? அதாகப்பட்டது போன வீடியோவிலாம் நான் பேசியிருந்தோம். உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று தாங்க. நான் உங்களை ஃப்ராடு கம்பெனி, நீங்கள் ஓடிடுவீங்க, நீங்கள் பணம் ஏமாற்றிடுவீங்க, 4 மாதம் தான் இருக்கும், 6 மாதம் தான் இருக்கும், இன்னும் 1 வருஷம் தான் இருக்கும், 2 வருஷம் தான், அந்த கான்செப்டுக்குள்ளேயே நான் வரலைங்க. என்ன, நீங்கள் தயவுசெய்து அது உள்ளே போகாதீங்க. எனக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்று நீங்கள் பணம் கட்டிடுங்களா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பணம் கட்டியிருந்தால் கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க, நல்லா கேட்டுட்டு சேருங்கன்னு தான் சொன்னீங்க. என்ன, நாங்கள் இப்போ கேட்குறோம். என்ன கேட்குறோம்? அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு இது வந்தப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற அரசியல் கட்சி எல்லாமே பொங்குச்சு. என் உணவு என் உரிமைன்னாங்க. அது மாதிரி என் பணம் என் உரிமை. உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு மாத்திரையை வாங்கி சாப்பிடுன்னா அது வேற. நான் என்ன கேட்குறேன், எங்களுக்கு மாத்திரை வேண்டாம், ஏதோ உணவுப் பொருளாக கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம். நான் கேட்டேன். எத்தனை பேர் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. எல்லாமே எப்படி, ஒரு நிமிஷம் கேட்டை திறந்து விடணும். கேட்டை திறந்து விட்டோம்னா தெரியும் உங்களுக்கு. நேற்று நடந்த சம்பவத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. எதுக்குன்னு சொல்லிடுறேன், கேட்டுங்க. இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டிங்களா? நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. என்னோடய தோட்டத்தில் புல் அதிகமாகி போச்சு. அந்த புல்லை தூரத்துலேருந்து பார்த்தா நான் என்னோடய தோட்டம் சுத்தமாக இருக்கணும். என்னை யார் பார்த்தாலும் சுத்தமானவன் அப்படின்றத சொல்லணும். என் தோட்டத்தையும் பார்த்தா சுத்தமானவன் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணினேன், என் தோட்டத்துக்கு செலவாகக்கூடாது. நான் என் கையில் 10 பைசா செலவாகக்கூடாது. ஆனால் என் தோட்டம் சுத்தமாகணும். அப்போ என்ன பண்ணினேன்,
ஒரு செம்மறி ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட ஒரு செம்மறி ஆடை உள்ளே விட்டுருந்தேன். அவன் உள்ளே விட்டான். பார்த்தீங்களா அந்த வீடியோ பார்த்தீங்களா? அந்த செம்மறி ஆடு ஒரு ஒரு ஆடு உள்ளே போன உடனே மொத்த ஆடுகளும் உள்ளே ஓடியாந்தது. ஓடியாந்து இருந்த புல்லெல்லாம் மேய்ஞ்சி என்னோடய தோட்டத்தை சுத்தம் பண்ணதும் இல்லாத கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 புழக்கையை போட்டுச்சு. புழக்கையை போட்டு அது உரமாயிடுச்சு. உரமாயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வரும். அந்த உரமாயிட்டு வளருது பார்த்தீங்களா? ஏன்னா அதுங்க போட்ட புழக்கையிலேருந்து தான் அதுங்களுக்கு மறுபடியும் சாப்பாடு கிடைக்கும். ஆனால் அந்த ஆடுங்களுக்கு வந்து அது புரிய மாட்டேங்குது பாருங்கள். இங்கே தின்னுவிட்டு வெளில போய் புழக்கைய போடலாம்ல. அங்கே இது அங்கேயே தின்னுவிட்டு அங்கேயே புழக்கைய போட்டோன்னா அதுலேருந்து வரக்கூடிய செடிங்களையும் மறுபடியும் அந்த அதே ஆடுங்களை கூப்பிட்டு நான் மேய விட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுங்கள புழக்க தான் அந்த ஆடுங்கள் புழக்கையிலேருந்து வரக்கூடிய செடிகள்லேருந்து அந்த ஆடுகளையும் சாப்பிட்டு எனக்கு சுத்தம் பண்ணி நான் கூப்பிட்றதெல்லாம் இல்லை. இப்போ கரெக்டாக அந்த ஆடுங்களுக்கு வந்து முதல் தடவை இன்ட்டு கொடுத்துருந்தோம். அந்த ஆடுங்கள்லாம் பாருங்கள் எப்படி வந்து எவ்வளோ கும்பலாக வந்தது பார்த்தீங்களா? பார்த்து தோட்டத்தில் வந்தது புல்லெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. இது ஒரு புறம் இருக்கட்டுங்க. நீங்கள் வந்து நான் நேற்று நடந்ததுக்கோ இந்த வீடியோவுக்கோ நான் பேசுகிறதுக்கோ எதுக்கும் முடிச்சு போட்டுக்காதீங்க. என் தோட்டத்தை எப்படி செலவில்லாத சுத்தம் பண்ணுறதுன்றது நான் ஒரு 4 விவசாயிகளுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். அது விவசாயிங்க கேட்டு நடந்துக்கிட்டால் பரவாயில்ல. நான் போன காலில் வந்து அவ்வளோ படிப்பறிவு இல்லாதவன் தான் சொன்னேன். இல்லை ஓரளவுக்கு படிப்பறிவு உண்டுங்க. என்ன நான் வந்து போன வீடியோவில் வந்து கலாய்ச்சண்டோட ஒத்துக்கிறேன் நான். ஆனால் இப்போ நான் வந்து நேரடியாக அவங்கள வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து சில கேள்விகள். முதல் கேள்வி, நீங்கள் என்கிட்ட பணம் வந்து டெபாசிட்டாக வாங்குறீங்களா இல்லை ஒரு வியாபாரியாக வாங்குறீங்களா? நீங்கள் டெபாசிட்டாக வாங்கினீங்கன்னா அந்த பணத்துக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய எவ்வளோ ஈவுத்தொகை, அதாவது நான் கட்டுற பணத்துக்கு வந்து 3000க்கு எவ்வளோ தருவீங்க, எவ்வளோ தரேன்னு சொன்னீங்களோ, இல்லை ஒரு 30,000க்கு எவ்வளோ தரேன்னு சொன்னீங்களோ, 1,20,000க்கு எவ்வளோ தரேன்னு சொன்னீங்களோ அவ்வளோ பணம் மாதம் எனக்கு வரணும். ஆனால் நான் வேலை செய்ய மாட்டேன், விளம்பரம் பார்க்க மாட்டேன், கேப்சா டைப் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா பேங்க்கில் நான் கொண்டு போய் இதே பணத்தை வந்து டெபாசிட் பண்ணேன்னா பேங்க்காரன் கூப்பிட்டு என்னை வேலை வாங்குறதில்ல. டெய்லி 4 மணி நேரம் வந்து உட்காந்து சலான் ஃபில்அப் பண்ணேன், பேங்க்கு பெருக்கு, இந்த மாதிரி அந்த ஃபேனத்தோட இந்த கண்ணாடியத்தோட அப்படின்னு மேனேஜரோ அங்கே இருக்கிற கிளர்க்கு யாருமே கூப்பிட்றதில்ல. ஏன்னா என் பணத்தை அவங்க வச்சுருக்கேன். 2வது என் பணத்துக்கு பாதுகாப்பு. ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான். இன்றைக்கி ஒரு 5,000 எடுக்கிறேன், டேக்ஸ் ஒரு 300 போயிடுச்சு. டேக்ஸ் ஒரு 300 மீதி 4,700, இல்லை ஒரு 4,790 பைசா இருக்குதுன்னு வச்சுங்க. நான் அடுத்த நாள் காலைல 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பேஅவுட் போடுறேன். 4,790 பைசா போடுறேன். 4,790 பைசா போட்டோன்னா அன்றைக்கி காலைல 11 மணிக்கோ இல்லை 3 மணிக்குள்ளேயோ எனக்கு வந்து அந்த 4,790 பைசா என்னோடய அக்கௌண்ட்டை கிரெடிட் ஆகிடும். யாருக்காவது பணம் கொடுக்கணும்னா தைரியமாக சொல்லலாம், சாயந்தரம் 5 மணிக்கு வந்து வாங்கிட்டு போய்ட்டு. இது எல்லாமே வந்து அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு தனியார் நிறுவனம், நீங்கள் வந்து செபி வந்து உங்களோட அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணுறாங்களா, ரிசர்வ் பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் கட்டிங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயங்க. நீங்கள் சொன்னீங்க நான் ஒரு வியாபாரி, நீங்கள் வியாபாரியாக இருந்தாலும் நான் கொடுத்த பணத்திற்கு நான் கேட்குற பொருளை கொடுங்க, மாற்றது எனக்கு தேவையில்லை. என்ன, எனக்கு வேண்டியது இதுதான். அதே போல் வந்து டெபாசிட்னா நான் வந்து வேலை செய்ய மாட்டேன். எனக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்குறோன்னு விளம்பரப்படுத்துனீங்களோ அத்தனையும் எனக்கு கொடுங்க. ஆள் சேர்த்தது உங்கள் விருப்பம். நீங்கள் அது நான் எனக்கு ஆள் சேர்த்துற ஐடியாலாம் இல்லை, அது மாதிரிலாம் கிடையாது. 2வது வந்து இப்போ போன மாதம் தான் பணம் கட்டினேன். நீங்கள் சொன்னபடி அந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்து எல்லாமே பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு. இப்போ வந்ததுனால ஒரு சிலது நானும் வந்து யோசனை பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம். இப்போ வந்து 50 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்றீங்க. 5 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு 2.5 லட்ச ரூபா ஆகுது கணக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்க இதில் வந்து அவங்க எல்லாமே அந்த லாபத்தை அதாவது 5 ரூபா இருக்குது, ஒரு நாளைக்கு 2.5 கோடி ரூபா இப்படி தான் கணக்கு போட்டாங்க. மாதத்துக்கு இவ்வளோ வருது அப்படின்ற மாதிரிலாம் கணக்கு போட்டாங்க. சரிங்க, உங்கள் கடைகளில் வந்து இது வரைக்கும் நான் பார்த்த கடைகளில் வந்து உங்கள் மைவி3 ஷாப்ஸ் வந்து நிறையா மாவட்டங்களில் அப்படி சுற்றும்போது 1, 2 கண்ணில் பட்டுச்சு. எல்லாமே பார்த்தேன். நான் பார்த்த மொத்த கடைகள்லேயும் உட்காந்து செல்ஃபோன் தான் பண்ணியிருந்தாங்க. உங்கள் கடையில் அதாவது அந்த மைவி3 ஷாப்பில் வந்து சும்மா கூட்டம் அலை மோதிக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா மினிமம் நீங்கள் தரதாக இருந்தால் 2.5 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிற அளவுக்கு எந்த கடையிலையுமே நான் பார்க்கல. அப்படியே கூட நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து நான் ஃபாரினுக்கு அனுப்புகிறேன் அப்படி இப்படின்னீங்கனாலும் உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லாபம் ஒன்று இருக்கும்.
அதாவது யாருமே நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10% வச்சுங்க. ஒரு நாளைக்கு 2,50,000 கோடி ரூபான்னா 25,00,000 ரூபா வந்து உங்களுக்கு செலவாகும். 10%. அப்போ வந்து உங்களோட தயாரிப்பு செலவுகள், மூலப்பொருட்கள், அதுக்கு வந்து லேபிளு, அதுக்கு டப்பா, அதுக்கு உள்ளே போகிறதுக்கு மேலே அந்த டப்பா உள்ளே போகிறதுக்கு ஒரு அட்டைப்பெட்டி, அந்த அட்டைப்பெட்டி மேலே அழகாக கலர் கலராக விளம்பரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நீங்கள் விளம்பரம் வந்து நீங்கள் எடுக்கிறதில்ல, புத்திசாலித்தனமாக அந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து என்னென்னா நம்மளும் எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் பார்க்குறாங்க நம்மள அப்படின்னு ஒரு ஆசையில் வந்து எல்லாருமே பண்ணாங்க. ஏன்னா அதில் வந்து பார்த்தா ஒரு சில லேடிஸ் எல்லாம் பேசுவது, பாம்பு போட்டால் நுர வரும், பின்ன பாம்பு போட்டால் நுர வராமல் குறையாமல் கொட்டும், பாம்பு போட்டால் வாயில் நுரத்தாமல் வரும் என்ன, இதெல்லாம் வந்து ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுவும் 2வது ஒருத்தர் வந்து குப்பை மேனி சோப்பு போட்டுன்னு ஒரு பாட்டு பண்ணார். அதுவும் நல்லா இருந்தது. உண்மையிலேயே வந்து அவங்களோட கிரியேட்டிவ் மைண்ட்னா அது உண்மையிலேயே மக்கள் வந்து எவ்வளோ கிரியேட்டிவாக இருக்கிறாங்க. அது எப்படி சொன்னால் அதாவது அவங்க படிச்சிருக்கிறாங்க, படிக்கிறது நாலேஜ் இருக்குது, நாலேஜ் இல்லை. ஆனால் ஒரு ஆர்வமாக எப்படி நீங்கள் சொன்னதை கரெக்டாக கேட்ச் பண்ணி அந்த விளம்பரத்தை உங்களுக்கு பண்ணி தராங்க பாருங்கள் மக்கள். அதையே வந்து நீங்கள் வந்து விளம்பரம் வந்து செலவு இல்லாததான் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டோ இல்லை ஒரு செட்டு போட்டோ இல்லை ஒரு இது பண்ணியோ நீங்கள் வந்து எந்த விதமான விளம்பரமும் எடுக்கலை. ஏன்னா ஒரு செட்டு போட்டு சாதாரண ஒரு சின்ன விளம்பரம் எடுக்கணும்னா எவ்வளோ செலவாகுன்றது எனக்கு தெரியும். திரைப்படத்துறையிலேருந்து வந்ததுனால எனக்கு வந்து ஒரு இன்றைக்கி வந்து டிஜிட்டல் முறையில் போனதுனால கொஞ்சம் செலவுகள் கூடும். சாதாரணமாக ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் அப்படி வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு விளம்பரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சோப்பு விளம்பரம்னா ஒரு 2,50,000 வந்து ஒரு 4,00,000 வரைக்கும், ஒரு 2,50,000 ஒரு 3 வரைக்கும் ஆகும். ஒரு சோப்பு விளம்பரமோ இல்லை வேறு எதனா ஒரு விளம்பரமோ ஒரு 3 நிமிஷம் ஓடக்கூடிய விளம்பரம். அந்த 3 நிமிஷம் விளம்பரத்தை என்ன பண்ணுவோம், எடிட் பண்ணி ஒரு இதுக்கும் வந்து வேறு வேறு மாதிரி மாற்றுவோம். ஒரே மாதிரி விளம்பரத்தை போட்டால் மக்கள் பார்க்க மாட்டாங்க. இது வந்து டெக்னிக்கல் வைஸாக சொல்கிறேன். சரி விடுங்க, நான் அந்த டாபிக் உள்ள போகல. இந்த மாதிரி இருக்குதுங்க. உங்களுக்கு தயாரிப்பு செலவு இத்தனை செலவுகள் இருக்குது. இத்தனை செலவுகள் போக மிச்சம் இருக்கிறது எவ்வளோ? அதை வந்து எப்படி நீங்கள் 50,00,000 பேர்த்துக்கு தரீங்க? என்ன இந்த பணம் எங்கேருந்து வருது? யார் கொடுக்குறாங்க? ஏன்னா ஷார்ட்டேஜ் வருது. ஏன்னா உங்கள் கடையில் அந்த அளவு வியாபாரத்தை நான் பார்க்குறேன். இதில் ஷார்ட்டேஜ் வருது, நீங்கள் எப்படி இவ்வளோ பணத்தை கொடுப்பீங்க? இந்த கேள்விக்குள்ள நான் வரலைங்க. நீங்கள் எப்படியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. அதனால் இந்த கேள்வி, உனக்கு எப்படி வந்தது பணம்? நீ எதை வச்சு சம்பாதிக்கிற? இவ்வளோ இதெல்லாம் இது கணக்கு போடுறோம், இத்தனை பேர்த்துக்கு நீ பணம் கொடுக்கணும். அது எனக்கு அந்த கதையெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் கேட்குறதுக்கு நீங்கள் வியாபாரியா இல்லை எங்களோட பணத்தை வந்து பாதுகாத்து தரீங்க? இப்போ என்னோடய பணத்துக்கு மாதம் மாதம் ஈவுத்தொகை தரதாக இருந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன். சிவப்பு சட்டை போட்டுருக்கனால இப்படி பேசணும்னு நினைக்காதீங்க. பொதுவான கேள்வி. மக்களே இந்த இதில் கமெண்ட் போகிறதுக்கு முன்னே எல்லாம் போய் அமைதியாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. நான் சொல்கிறத வந்து நல்லா யோசிங்க. என்னோடய காசுக்கு நான் என்ன வாங்கணும்? நான் சட்டை தான் வாங்கி போட்டுட்டு போக முடியும். நீங்கள் கொடுக்குற கோமணத்தை கட்டிக்கிட்டு என்னால் போக முடியாது வெளியில். என்ன நான் வந்து பேண்ட் ஷர்ட்டு தான் வாங்க முடியும். நான் கொடுக்குற காசுக்கு பேண்ட் ஷர்ட்டு கொடுங்க தான் நான் உங்கள் கடைக்குள்ளே வர முடியும். விருப்பப்பட்டால் வாங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு கடை திறந்தீங்க? விருப்பம் இருந்தால் உள்ள வந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொன்னீங்க? கேளுங்கள். உங்களோட சந்தேகங்கள் அத்தனையும் கேளுங்கள். உங்கள் சந்தேகம் எது இருந்தாலும் கேட்டுக்கிட்டு வந்து சேருங்க. நீங்கள் ரைட்டு, ஓகே, இவ்வளோ சந்தேகங்கள் இருக்குது, கேட்டுட்டேன். என்ன இன்னும் பொருள் வாங்கலை, பணம் கட்டிட்டுக்கிறோம், இன்னும் பேவிட்டு போடல, இன்னும் ஒரு பேவிட்டு கூட போடலை. இப்போ வந்து என்னோடய பணத்துக்கு வந்து பொருள் வேணும். நான் விருப்பப்பட்ட பொருள் வேணும். நான் கேட்குறது எதுவும் நீங்கள் என்ன கட்டிங்க, என்ன சொன்னீங்க? ஒன்று நீங்கள் பணம் கட்டியிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சேர்ந்தவங்க பணம், உங்களுக்கு உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நபர்களோ உங்கள் நண்பர்களோ யாராவது பணம் கட்டியிருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க. நீங்கள் எனக்கு என்னோடய சொந்தக்காரங்க தான், என் மக தான் பணம் கட்டியிருக்கோம். அவளுக்காக தான் பேசுகிறேன், என் பொண்ணுக்காக தான் பேசுகிறேன் நான். என்ன உன் சொந்த பொண்ணா, வளர்ப்பு பொண்ணா, யாராவது கொண்டு வந்து விட்டு போன பொண்ணான்னா கேட்காதீங்க. மொத்தத்தில் அவள் என் மகள், அவ்வளோதான். என் மகளுக்காக நான் பேசுகிறேன். ஏன்னா அந்த ஐடியில் வந்து ஒரு சில விஷயங்களில் அந்த இனிஷியல் இது, உன் பேர் இது, இந்த ராமாயணம்லாம் வேண்டாம். என்னுடைய மகள், அவ்வளோதான். என்னோடய வளர்ப்பு மகள், அப்படி கூட வச்சுக்கிங்க. என்ன ஒரு சிலரால் வளர்க்க முடியலன்னு கூட கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்கலாம் அவங்க அம்மா அப்பா. அந்த மகளுக்காக நான் பேசுகிறேங்க. என்ன அந்த மகளுக்காக வேண்டி நான் கேட்குறேன். என்னுடைய மகள் வந்து பணம் கட்டிட்டா,
தெரியாமல் கட்டிட்டேன், ஏதோ ஆசையில் ஏதோ கட்டிட்டேன். ஆனால் நான் வந்து இன்னும் பொருள் எதுவும் வாங்கலை. எனக்கு என்ன கேட்குறேன்னா, என் மகளுக்கு பிரயோஜனமான பொருளாக கொடுங்க. நீங்கள் கொடுக்குற பொருளை என் மகள் கொண்டு போய் வெளியில் விற்று அட்லீஸ்ட் அதில் ஒரு பாதி காசு அது மாத்திரையை கொண்டு போய் யார்கிட்டயாவது கொடுத்தா என்ன வாங்குவாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நல்ல அதாவது பசி பஞ்சத்தில் வந்து நம்ம அடிபட்டு எதையாவது ஒன்று தின்னு உயிர் வாழணும்னு நினைக்கும் போது கூட ஒரு கேப்சூலை கொண்டு போய் கொடுத்து இதை சாப்பிடுன்னா எதுக்குன்னு கேட்பான். உனக்கு எதிர்ப்பு சக்தியோட சாப்பிடுன்னு சொன்னால் எமங்க சாப்பிடுவான். அது எதிர்ப்பு சக்தி வரட்டும். அது என்ன அந்த சித்தா ப்ராடக்ட்டு எல்லாமே ரைட்டு, நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு அது தேவையில்லை. இப்போ என் மகளுக்கு வந்து பசி, அவங்களுக்கு வந்து சமையல் செய்ய தெரியாது, அவளுக்கு வந்து ஒரு எதுவும் அப்போ வந்து அவள் உணவுக்காக வேண்டி அவளுக்கு தேவையான பொருளை பக்கத்தில் இருக்கிற அந்த மைவித்திரி ஷாப்பில் போய் வாங்கிக்கிட்டோம். அப்பப்போ வாங்கிக்கிட்டோம். மொத்தமாக எப்படி வாங்க முடியாது, மொத்தமாக வாங்கி வைக்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க நீங்கள் மொத்தமாக அதாவது இந்த 40 டப்பா மாத்திரை கொடுக்குறீங்க. இதே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து இந்த பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று தயார் பண்ணி கொடுக்குறீங்க. அது 40 டப்பா கொடுத்தா நான் எங்கெங்கே வச்சுக்கிட்டு அலையிறது? ஓ சாரி, வீட்டில் எங்கே வச்சுக்கிட்டு அலையிறது அத்தனை பொட்டியை? என்ன ஒரு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் யூஸ் பண்ணுற ஒரு பொருள் கொடுக்குறீங்க, அது 40 பொட்டி கொடுத்து எங்கே வச்சுக்கிட்டு போக முடியும்? வீட்டில் எங்கே போய் அடுக்க முடியும்? இடம் இருக்குதா எங்களுக்கு? நாங்களும் நடுத்தர ஃபேமிலிங்க. ஏதோ ஒரு 2 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற நம்பிக்கையின் பேரில் போட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து வலுக்கட்டாயமாக அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்கள் யூஸ் பண்ணுற அந்த இதை தான் கொடுப்பேன்னு சொன்னீங்கன்னா, சரி பெண்களுக்காவது எப்படியாவது யூஸ் ஆகிட்டு போவோம். நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அதை வச்சுட்டு நாங்கள் கொண்டு போய் விற்க முடியுமா ரோட்டில் வச்சு? அது மாதிரி தானே இந்த மாத்திரை நிலைமையும். யோசனை பண்ணி பாருங்கள். எங்கள் பணத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ நீங்கள் ஏமாற்றிட்டு ஓடுறீங்க, அந்த கணக்கு இந்த கணக்குன்னு நான் எதுவுமே நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, உங்களுக்கு என்ன எப்படியோ நான் பணம் தரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டீங்க. அந்த வார்த்தையாக நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரை வேண்டாம். காம்ப்ளிமெண்ட்ரி என்பது பரிசு. ஒரு நகை கடைக்கு போகிறேன், நகை வாங்குகிறேன், 2 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குகிறேன், அதில் கண்ணுக்கு தெரிஞ்சு 40,000 50,000 ஏமாறுவேன். ஏன்னா வந்து பியூராக கோல்டை வந்து நகையாக மாற்ற முடியாது. அதில் செம்பு கலக்கணும், பித்தளை கலக்கணும், எல்லாம் கலக்கணும், பொடி வச்சு ஊதணும், எவ்வளோ இருக்குது அதில் விஷயம். அது ஒரு அழகிய நகையாக நம்ம விரும்புகிற டிசைனுக்கு வருதுன்னா அதுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த காப்பருக்கு, பித்தளைக்கு, அந்த பொடிக்கு எல்லாமே வந்து தங்கத்தோட விலையை கொடுத்துட்டு வரேன். அங்கே கிட்டத்தட்ட 40,000 50,000 ஏமாந்துருவேன். ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கினேன்னா அங்கே 40,000 ஏமாந்துட்டு தான் வருவேன். ஆனால் வந்தாலும் அந்த நகைக்கடை உரிமையாளர்கள் கொஞ்சம் நேர்மையோடு நடந்துக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்ற பேரில் வந்து இவ்வளோ பெரிய பரிசு கொடுப்போம். அதுவும் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின நகையை வச்சு சாமிக்கு முன்னாடி அப்படி ஒரு சீனை போட்டு அப்படி கொடுத்து இதுன்னு ஒன்று நீங்களும் ரொம்ப பயபக்தியாக வாங்கிக்கிங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சாமி உங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்த அந்த இப்போ மெட்ராஸில் வந்து வெள்ளை மாதிரி வந்ததுன்னா அடுத்து அது சேடு கடைக்கு போயிடும். புரியுதுங்களா? அவன் என்ன தான் சாமி கும்பிட்டு கொடுத்தாலும் மெட்ராஸில் இப்போ வந்து வெள்ளம் மாதிரி வந்ததுன்னா வேறு வழியில் அந்த நகை தப்பிச்சிருந்ததுன்னு வச்சுங்க, அது அடுத்தது நேராக சேடு கடைக்கு போயிருக்கும். இதுதான் யதார்த்தம் வாழ்க்கை. அங்கே வந்து அவன் குறைஞ்சபட்ச நேர்மையோட ஒரு பர்ஸை கொடுத்தாலும் நீங்கள் 1,20,000 வாங்கிட்டு காம்ப்ளிமெண்ட்ரி எங்களுக்கு வேணாம், பரிசு. அதை காம்ப்ளிமெண்ட்ரின்றது பரிசு. நான் கொடுத்த பொருளுக்கு, நான் கொடுத்த பணத்துக்கு வந்து பொருளை கேட்குறேன் நான். நீங்கள் வியாபாரின்றீங்க, ஒரு நேரம் வியாபாரின்றீங்க, ஒரு நேரம் உங்கள் கீழே உங்களோட இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்குது டெபாசிட்டுன்றீங்க. டெபாசிட்டுன்னு நான் ஏங்க வேலை செய்யணும்? நான் கேட்குற கேள்வியெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி ஏன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு டைட்டில் வந்து வேதாளத்தின் கேள்விகள் தான் வச்சுருக்கிறேன். இது வந்து கேள்விகளாக வைக்கிறேன். 2வது என்னோடய தேவைகளும் இருக்குது. என்னோடய மகளுக்கு வந்து பணம் கட்டியிருக்கிறா, கேட்காம கொள்ளாமல் கட்டிட்டா. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு என்ன விஷயம் ஏதுன்னு கேட்ட உடனே இந்த மாதிரிலாம் சொன்னதுனால அதனால் சரி மாத்திரை வேணாங்கண்ணே, நம்மளுக்கு உனக்கு வேணுன்றது நீ வந்து உணவுப் பொருளாக வாங்கிக்கணும்னு அட்வைஸ் பண்ணேன். இப்போ எனது மகள் வந்து உணவுப் பொருளாகவோ இல்லை அவளுக்கு உபயோகப்படக்கூடிய பொருளாகவோ வாங்கிக்குவாங்க. நீங்கள் கொடுக்குற மாத்திரை அல்லது நான் சொன்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களால் வச்சு இது பண்ண முடியாது. எங்களுக்கு அன்றாடம் உபயோகத்திற்கு தேவையானதை கொடுங்க. இல்லை நாங்கள் அதை கொண்டு போய் மறுபடியும் எங்கள் யாருக்காவது விற்கிற மாதிரி ஒரு பொருளாக கொடுங்க. நீங்கள் ஏன்னா நாங்கள் டெபாசிட் பண்ண பணத்தை வந்து நாங்கள் வந்து திருப்பி ரிட்டர்ன் எடுப்போம். அப்போ நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். அந்த கேப்சாவை டைப் பண்ணுறோம்,
கண் இப்போலாம் நல்லா தெரியும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கண்ணாடி ஒரு 100 வாங்கிட்டேன், அட்டகாசமாக தெரியுது என்ன. அதனால் வந்து அந்த கண்ணாடி போட்டுக்கிறேன் நான். போட்டுக்கிட்டு இங்கே கேப்சா எல்லாத்தையுமே நாங்கள் டைப் பண்ணி நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செய்கிறோம். எனக்கு வந்து நான் கட்டிய அந்த 1,00,000 என் மகள் கட்டிய 1,26,800 சில்லறை என்னோ சொன்னாங்க. என் மகளுக்கு அதை கொடுங்க நீங்கள் என்ன. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் வந்து இப்பயும் சொல்கிறேன், உங்களை ஃப்ராடு கம்பெனி, நீங்கள் ஏமாற்றிட்டு ஓடிடுவீங்க, பணத்தை தூக்கிட்டு ஓடிடுவீங்க, நீங்கள் சொன்னபடி பணம் கொடுக்க மாட்டீங்க, இந்த கான்செப்டுக்குள்ளே நான் வரலை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. என் பணம், என் உரிமை, என்ன வாங்கணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன இது பண்ணக்கூடாதுன்றது பணம் கட்டினவங்களோட உரிமை, என்னோட எங்களுக்கு கேள்வி கேட்குற உரிமை. நீங்கள் வியாபாரின்னா கேள்வி கேட்குற உரிமை, வியாபாரின்னா நான் கேட்குற பொருளை கொடுங்க. டெபாசிட்டுன்னா நான் வேலை செய்ய மாட்டேன். நீங்கள் சொன்ன அந்த டெய்லி அந்த 480 அதில் டூர் வேலட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிட்டு 432 அதுக்கப்புறம் பேவிட்டு போடும்போது அதில் ஒரு 10% காலி. இந்த பணம் எங்கே போகுது? ஒரு நாளைக்கு 450 சம்பாதிக்கலான்றீங்க, 450 வந்து டூர் வேலட்டு எடுத்துக்கிறீங்க. வருஷத்தில் எத்தனை தடவை டூர் கூப்பிட்டு போவீங்க சொல்லுங்கள். அதாவது வந்து எனக்கு வந்து இதுக்கெல்லாம் பதில் தெரியணுங்க. சரி, டூர் வந்து நீங்கள் அது ரைட்டு விடுங்க, என்னவோ போகுது. நீங்கள் அந்த 432 நான் 10% எடுத்துக்கிறீங்க. 10% எடுத்துக்கிட்டு அது 432 ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு போட்டுங்க. கரெக்டாக நீங்கள் பேமெண்ட் போடுற அமௌண்ட்டு 10,000 15,000 20,000 எவ்வளோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 10% போயிடுது. கண்ணுக்கு தெரியாமல் கிட்டத்தட்ட 20% விட்டுறோம் நாங்கள். விட்டுட்டு தான் மக்களுக்கு வந்து இது வந்து மக்களை பற்றி நான் பேச விரும்பலைங்க. என்ன அவங்களுக்கும் அந்த ஒரு சில இதுக்கும் அது பெரிய வித்தியாசமாக தெரியல. எல்லாம் ஒரு பயத்துலேயே வந்தாங்களா, எப்படி என்ன ஏதுன்றது எனக்கு சரியாக தெரியல. நாங்களும் யாரும் கலந்துக்கலை. என்ன, நான் கேட்பது நியாயமான ஒன்று. நீங்கள் வியாபாரி, ஏன்னா கட்டின பணத்துக்கு நீங்கள் பில்லு கொடுக்கல இன்றைக்கி வரைக்கும். மைவி3 ஆட்ஸ்ன்றதை நம்பி தான் நாங்கள் பணம் கட்டினோம். மைவி3 ஆட்ஸ் பேரில் இப்போ வரைக்கும் இன்னும் எங்களுக்கு பில்லு வரல. அதே போல் மைவி3 ஆட்ஸ் இதில் வந்து நாங்கள் பணம் வந்து நீங்கள் போட சொல்லலை. ஏதோ ஒரு ட்ரேடிங் இதுக்கு போட சொன்னீங்க, அந்த பணம் தான் அதுக்கு போட்டாச்சு. அந்த இதுலேருந்து அந்த இதுக்கு போயிடுச்சு. அதே போல் வந்து எனக்கு ரிட்டர்ன் வர்றது வந்து மைவி3லேருந்து தான் வருதான்றது எனக்கு தெரியல. ஒரு டைம் ஒரு இதுலேருந்து வருது. அப்போ நீங்கள் தான் இந்த பணத்தை போடுறீங்களா, இல்லை வேறு யாருன்னா தவறுதெல்லாம் அந்த அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்களான்றது எனக்கு புரியலை. இதையெல்லாம் தெளிவாக நீங்கள் விளக்கணும். 2வது, என்னோடய பணத்துக்கு நான் கேட்குற பொருளை கொடுக்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு பணிவாக தான் கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. என்ன ரொம்ப தயவு கூர்ந்து கேட்டுக்கிறேன். ஒரு இது மைவி3 ஆட்ஸ், UV3 ஆட்ஸ் மீடியா அப்படின்னா எப்படி இருக்கும்? வெயிட் அண்ட் சி.